போறானுங்க, ஒருத்தலாம் கார்ல உட்காந்து வீடியோ பேசுறான். இது முழுக்க முழுக்க திமுக சதிங்கிறான். டேய், அது உங்க கட்சி தலைவரோட மனைவிடா, 25 வருஷம் வாழ்ந்துருக்குடா, காதலிச்சு திருமணம் பண்ண மனைவிடா, அது புகார் கொடுத்துருக்குது. இதுக்கு பின்னாடி அரசியல் அயோக்கிய. உங்க வீட்டில் நடந்தா சொல்லுவியா? உங்க வீட்டில் உங்க அக்கா தங்கச்சி, உங்க மாமச்சான் கூட வாழ முடியல, உங்க தங்கச்சியை கட்டி கொடுக்குறோம், மச்சான் குடிகார பயிலா இருக்கிறான், வந்து அடிக்கிறான், குடிக்கிறான், நகையை புறம் வித்து விட்டான், எல்லாம் பண்ணிட்டான். அது வந்து ஒரு வாழ முடியாதுன்னு வீட்டுக்கு வருது. என்ன சொல்லுவ நீ? பக்கத்து வீட்டுக்காரன் பேச்சை கட்டி நீ பேசுற, நீ ஏத்து வீட்டுக்காரி பேச்சை கட்டி பேசுற. மச்சான் தங்கமான மனுஷன், அவன் குடிகார பையடா, அவன் டோப் அடிக்கிறவன், அவன் கஞ்சா அடிக்கிறவன், அவன் எல்எஸ்சி ஸ்டாம்ப் போடுறவன், அவன் மெத்து போடுறவன். நான் சொல்றது அந்த கட்டி கொடுத்த மனைவியினுடைய அக்காவுடைய புருஷனை சொல்றேன். அவன் எல்லா வேலையும் பண்றான், எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸும் ஈடுபடுறான், அயோக்கியத்தனமா இருக்கான், மனசாட்சி இல்லாம அடிக்கிறான், சித்திரவதை பண்றான், குழந்தைகளை மதிக்க மாட்டான், எல்லாம் பண்றான். ஆனாலும் இல்ல நீ யார் பேச்சை கட்டு பண்ற? ஊர்ல இருக்கிற கவுன்சிலர் பிரசிடென்ட் பேச்சை கட்டு பண்ணிக்கிட்டு இருக்க. நான் நம்ப மாட்டேன். மச்சான் ரொம்ப தங்கமான ஆளு, அவர் இறக்கமான குணம் கொண்டவர். புருஷனா அடிக்கதான் செய்வான், கல்லானாலும் கிழவன், புல்லானாலும் புருஷன்னு சொல்லுவீங்களா? அவனை அத்து விட்டு வா, உனக்கு நான் வந்து வேற வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன், உனக்கு உன்னைய வச்சு நான் வந்து நம்ம வீட்டில் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவீங்களா?